வணக்கம். நான் இன்னைக்கு குக்கிங் டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, இட்லி மாவு அரைக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதை காமிக்கிறேன். இட்லிக்கு அரைக்கும் போது நான் 4 கப்பு எந்த டம்ளரால் எடுத்துக்கிறோமோ அதில் 4 டம்ளர் எடுத்துக்கணும் அரிசி. நான் இந்த கப்பால் 4 அரிசி புழுங்கரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த கப்பால் 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போடணும். இந்த இட்லி அந்த புழுங்கரிசியில் வெந்தயத்தை போட்டு அரைச்சா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, உளுந்து அரைக்கும் போது அதில் ஐஸ் போட்டு அரைச்சா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை காமிக்கிறேன். வாழைப்பூவை பற்றி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை நான் இப்போ காமிக்கிறேன். வாழைப்பூ கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி இருக்கும், ஒரு கம்பு குச்சி மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா மோரும் தண்ணியும் கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியில் போட்டால் இது நிறம் மாறாமல் இருக்கும். அப்புறம் அதோட உவர்ப்பு தன்மை இருக்காது, அது போயிடும். தண்ணியை கலந்து வச்சுருக்கேன். அதில் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போட்டோன்னா இதோட கலர் மாறாது, அப்படியே இருக்கும், உவர்ப்பு தன்மையும் போயிடும். குக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா, பை பாய்.